சால்னாவே இல்லாம எப்படி ஒரு செம்மையான கொத்து பரோட்டா செய்றதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோவ எண்ட் வரைக்கும் பாருங்க. பேன்ல ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு. சோம்புலாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுக்கு நான் ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியா கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வெந்து மிளகாத்தூளோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வெந்தோடனே 2 முட்டையை உடச்சி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் எக்கு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. எக் நல்லா வெந்த உடனே சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்து பரோட்டாக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் பரோட்டா ஆட் பண்ணிக்கோங்க. பரோட்டா ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் பரோட்டா மாஸ்டர் மாதிரி நல்லா கொத்தி விடுங்க பரோட்டாவை. அண்ட் இட்ஸ் ரெடி. இது நான் எங்கள் அண்ணனுக்காக செஞ்சுருக்கேன். அவன்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொல்லலாம். சாப்பிட்டுட்டு எங்க அண்ணா சூப்பரா இருக்குன்னு சொன்னாரு. ஸோ நீங்களும் கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க.